இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை உங்களை கட்சியில வச்சிருக்கிறதா விரட்டி அடிக்கிறதான்றதே திமுக தானே முடிவு செய்கிறது. ஏன் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது? இன்னைக்கு காங்கிரஸ் கேட்ட உடனே +1 என்று குடிக்கிறார்கள். அவங்க கேட்ட உடனே 28, 38, 48 அவங்க பார்கெயின் பண்றாங்க. ஏன் நேத்து வந்த தேமுதிக கூட +1 வாங்குகிறது. அந்த தகுதி பிசிகாவுக்கு இல்லையா? கொள்கையை காட்சியிலே பறக்க விட்டது மட்டுமில்லாமல் அங்க அறிவாலயம் என்ற அறிவில்லாத ஆலயத்தில் கரைத்து விட்டது தானே நீங்கள் செய்த ஒரே சாதனை. கடந்த 5 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் ஒரு +1 கூட வாங்க முடியவில்லையே உங்களால. பொது தொகுதி கொடுப்பார்கள் உங்களுக்கு, அதை கேட்டு பெறுங்களேன். நீங்கள் அதிகமான சாதிய வன்கொடுமைகள் கடந்த 5 ஆண்டு நடந்திருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குது. எது? NCRP ரிப்போர்ட் கொடுக்குது. இது யாருக்காவது தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியுமா? இந்த அம்மையாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏதோ அங்கிருந்து வர்ற வந்துட்டு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பேசலாம். மனத்தை கலந்தாங்களே, அங்க போய் நீங்க குரல் கொடுத்துறீங்களா? போராடினீர்களா? யார்கிட்ட நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க இங்கே பாருங்க, நீங்க எதிர்கட்சியா இருந்தா எதிர்கட்சி செய்யற வேலையை விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு யாரும் சென்றிருந்தார்களா? நான் கேட்டது நடுவர்கிட்ட. அம்மையாரே அப்பயே அளவுக்கு மீறி பேசினீங்க. அது மட்டும் அல்லாது இங்க வாங்க அம்மையாரே, சசி ரகவாயா இங்க கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போதெல்லாம் அமைதியா இருந்தா தேவையில்லாத இங்க கவனிக்க சொல்லுங்க பேச்ச. நான் பிறப்பு போயிருவேன். யாரு அங்க அவதாரம் கட்டியது யார்? அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அங்க பேச வேணாம், இங்க பேசுங்க. எங்களுக்கு வகுப்படுக்கிற வேலை இங்க வச்சுக்க கூடாது. இங்க வாங்க, மைக்க போடுங்க. அங்க ஒரு மைக்க போடுங்க, இங்க ஒரு மைக்க போடுங்க. ஐட்டம் பை ஐட்டம் பேசுவோம். ஐட்டம் பேசுவோம். ஏன்னா நீ பேசுற கூட தப்பு இல்லைங்க. நீ என்ன பேசுனீங்க? நீ என்ன ரைட்டா பேசுனீங்க? என்ன ரைட்டா பேசுனா கேட்கிறேன். சசிரேகாவை நம்ம இப்போ 2வது அமர்வில் சங்க தமிழ் சில கருத்துக்களை வைத்தார்கள். ரோஷன் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாங்க. வாங்க சசிரேகா. இல்லை சார், போன ரவுண்டில் அண்ணன் சங்கத்தமிழன் அம்மா அவர்களுக்கு கொள்கை இருந்தது அப்படின்னு சொன்னார். அம்மாவினுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மாறுபட்டது கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் குறித்து சொன்னதனால் சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். எங்கள் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணாவை தரம் குறைத்து பேசியதால், தவறான கருத்துக்களை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் பதிவு செய்ததால் அந்த கூட்டணியிலிருந்து அப்போது நாங்கள் வெளியில் வந்தோம். அதே உங்கள் கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கின்ற திமுக, அண்ணா ஆரம்பித்த கட்சியை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்று கொண்டு வந்து நிறுத்தியது தான் அவர்கள் செய்த ஒரே சாதனை. அந்த கட்சியில் பேரறிஞர் அண்ணாவையும் மறைந்த தலைவர்களையும் இழிவுபடுத்தும் போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு கண்டன குரலாவது எழும்பியதா? அதை நீங்க செய்ய மாட்டீங்க எப்போதுமே. ஆனால் கூட்டணியும் வேண்டாம், பதவிக்காகலாம் நாங்கள் கட்சி இல்லை என்பதைத்தான் நான் கொள்கையாக சொன்னேன். அந்த முடிவை எடுத்தவரே எங்கள் அண்ணன், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால் நீங்கள் என்னதான் எடப்பாடியார் மீது அவதூறு சூற்ற நினைத்தாலும் மக்கள் இந்த முறை உங்கள் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கான தலைவர் அவர்தான் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை உங்களை கட்சியில வச்சிருக்கிறதா விரட்டி அடிக்கிறதான்றதே திமுக தானே முடிவு செய்கிறது. ஏன் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது? இன்னைக்கு காங்கிரஸ் கேட்ட உடனே +1 என்று குடிக்கிறார்கள். அவங்க கேட்ட உடனே 28, 38, 48 அவங்க பார்கெயின் பண்றாங்க. ஏன் நேத்து வந்த தேமுதிக கூட +1 வாங்குகிறது. அந்த தகுதி பிசிகாவுக்கு இல்லையா? அந்த கேட்டு பெறுகின்ற இடத்தில் கூட நீங்கள் இல்லையா? அப்போது ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதியே உங்களுக்கு இருக்கிறது? துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி கூட திருமாவளவனுக்கு இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இயக்கம் ஆரம்பித்தேன் என்று கூறினார். அதைத்தானே உங்கள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறினார்கள். அப்போது நீங்கள் யாருக்காகத்தான் ஆதரவாக இருப்பீர்கள்? திமுக என்ற ஒரு கட்சிக்கு அடிமையாக இருப்பதையே பெரிய சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கொள்கை பற்றியெல்லாம் பேசுவதற்கு விசிகாவுக்கு எந்த தார்மீகமும் இல்லை. நீங்கள் கரைந்து விட்டீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். பேரறிஞர் அண்ணா கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. அதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்றதாகத்தான் கூட்டணிகள் இருக்க வேண்டும். அப்படி செய்யாத கூட்டணியில் ஒரு மது ஒழிப்பு மாநாடு என்று கூறுகிறீர்கள். நம்முடைய கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க, மரக்காணத்தை எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? பட்டியலின மக்கள் தான். இன்றைக்கு 60 பேர் 66 பேர், மரக்காணத்தில் ஒரு 28 பேர், கள்ளக்குறிச்சியில் ஒரு 68 பேர் இறந்தார்களே. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள் என்று கொரோனா காலத்தில் கூட இன்றைக்கு அட்டையை தூக்கி பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த திமுக
திமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு யாராவது ஒருவராவது வாய் திறந்தார்களா? மது ஒழிப்பு மாநாடு என்று ஒன்றை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏற்பாடு செய்தார். அந்த மது ஒழிப்பு மாநாடு என்று தான் அதை நீங்கள் நடத்தினீர்களா? சொல்லுங்க, அதை தான் நீங்க நடத்துங்க. அதை நடத்துறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை. அதை கூட திமுக உடனடியாக அந்த தலைப்பையே மாற்றி நீங்க மகளிர் மாநாடு என்று நடத்துகிறீர்கள். அந்த அளவுக்கு திமுகவிடம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கொள்கையை பற்றி பேசுவதற்கும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் என்ன தார்மீகம் இருக்கிறது உங்களுக்கு? ஒரு வேங்கை வயல் பிரச்சனை, ஒரு வேங்கை வயல் பிரச்சனை எவ்வளவு நாட்கள் இழுத்தடித்தார்கள்? எத்தனை போராட்டங்களை நாங்கள் சொன்னோம்? எத்தனை முறை சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அதை வலியுறுத்தினார். வெளியில பேசணும், ட்விட்டர்ல பேசணும், போராட்டங்கள் மூலம் பேசினோம், நேர்லயே சென்று பேசினோம். இந்த தார்மீகமும் இந்த உரிமையும் கூட திமுக உங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்புறம் என்ன விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நீங்கள் கொள்கையை பற்றி பேசலாமா? கொள்கையை காட்சியிலே பறக்க விட்டது மட்டுமில்லாமல் அங்கு அறிவாலயம் என்ற அறிவில்லாத ஆலயத்தில் கரைத்து விட்டது தானே நீங்கள் செய்த ஒரே சாதனை கடந்த 5 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில். ஒரு +1 கூட வாங்க முடியவில்லை உங்களால. ஒரு +1 வாங்க முடியவில்லை உங்களால. அப்புறம் நீங்க துணை முதலமைச்சர் வாங்க முடியவில்லை. இந்த முறை நீங்கள் முதல்ல உங்களுக்கு தனி தொகுதி, பொது தொகுதி கொடுப்பார்களா? பொது தொகுதி கொடுப்பார்களா உங்களுக்கு? அதை கேட்டு பெறுங்களேன். நீங்கள் எத்தனை முறை அதற்காக நீங்கள் வலியுறுத்தினீர்கள்? இல்லை, எதற்காக நீ எத்தனை முறை வலியுறுத்தினீர்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு? ஒரு கொள்கையாவது எங்கேயோ இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்கள் எப்படி அந்த அளவுக்கு அவர்களை விட நீங்கள் தரம் தாழ்ந்து விட்டீர்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் காங்கிரஸ் கேட்டு பெறும் அளவு கூட பெற முடியவில்லை என்றால் இந்த கூட்டணிக்கு எதற்காக நீங்க 5 வருஷம் 8 வருஷமா ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கொள்கை தான் என்ன? மேல்பாதை கோயில் இருக்கிறது, மக்கள் போக முடியவில்லை, பிரச்சனை இருக்கிறது, அங்கே உள்ளே போகணுமா, கோயிலை இழுத்து பூட்டணுமா? கோயிலை இழுத்து பூட்டிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டார் கலெக்டர். இதை எதிர்த்து நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணீர்கள்? அப்புறம் என்ன நீங்க அத்துமீறு அடங்கமறு? பொதுமக்களிடம் ஓட்டுகளை வாங்குவதற்காக மட்டும் அத்துமீறு அடங்கமறு. ஆனா திமுக காரங்களை கண்டாக கட்டிப்பிடி காலில் விழு. இதுதான் உங்கள் கோட்பாடா? இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் கொள்கையை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தலைவர்களை இழிவுபடுத்தினாலோ எதை பற்றி பேசினாலோ எங்களுக்கு வாக்கு அரசியல் என்பது நெக்ஸ்ட் தான். கொள்கை தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். இப்போ நான் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வரேன். அண்ணன் சொன்னார், இன்னொரு கூட சொன்னார், எடப்பாடியார் எப்படி வந்தார்? எடப்பாடியார் எப்படி வந்தார்? எம்எல்ஏவாகத்தான் வந்தார். இல்லாமல் எப்படி அவர் முதலமைச்சராக ஆக முடியும்? யாரோ ஆக்கி கொடுத்தார்கள். அந்த யாரோ ஓபிஎஸ்ஐ கூட தான் ஆக்கினார்கள். அதுக்கப்புறம் வர முடிந்ததா? எம்எல்ஏக்களின் ஆதரவு, கட்சிக்காரர்களின் ஆதரவு இருந்தால் தான் வர முடியும். இவ்வளவு பேசுகிறீர்களே, உங்களுடைய கொள்கையையும் உங்களுடைய எண்ணங்களையும் காற்றில் பறக்கவிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுடைய விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை வாய் மூலம் சொல்லக்கூட நீங்கள் தகுதி இல்லாமல் அவர்களோடு கரைந்து போயிருக்கிறீர்களே. பேரறிஞர் அண்ணா மறைந்த பின்பு கருணாநிதி எப்படி வந்தார்? அந்த கேள்வியை திமுகவிடம் கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? கருணாநிதி எப்படி வந்தார்? வெற்றி பெற்று வந்தாரா? அண்ணா என்ன சொன்னார்? தம்பி வா தலைமை ஏற்க வா என்று நெடுஞ்செழியன் அவர்களை பார்த்து அழைத்தார். தம்பி உன் முகம் காட்டு 30 லட்சம் ஓட்டு என்று புரட்சி தலைவரை பார்த்து தான் சொன்னாரே தவிர கருணாநிதியை பார்த்து சொல்லவில்லை. தம்பி வா தலைமை ஏற்க வா, தம்பி வா கோபாலபுரத்து கருணாநிதி வா, தம்பி வா உதயநிதி வா, தம்பி வா ஸ்டாலின் வா, தம்பி வா இன்பநிதி வா என்றெல்லாம் அவர் அழைக்கவில்லை. கருணாநிதி எத்தனாவது இடத்தில் இருந்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கு கருணாநிதி முதலில் இருந்தாரா? அன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது ஒரு சிகப்பு புத்தகத்தை, தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கிழித்து நம்முடைய புரட்சி தலைவரிடம் கொடுக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய அட்டையில் என்ன, முழு சிகப்பு அட்டையில் என்ன தெரியுமா இருக்கிறது? ஒரு கை ஸ்பேனரை பிடித்திருக்கிறது. அந்த அட்டையை கிழித்து தம்பி இதை வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு போனார். அதன் அர்த்தம், இந்த இயக்கத்தை அடுத்து நீதான் காப்பாற்ற முடியும், வறுமை கோட்டில் இருப்பவர்களையும் தொழிலாளர்களையும் அடித்தட்டு மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரே தகுதி உனக்கு இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா கொடுத்து விட்டு போனார். அதன் விளைவாகத்தான் எங்களுடைய இயக்கத்தில் தொழிற்சங்க கொடியே முழு சிகப்பு கொடியில் ஒரு கை ஸ்பேனரை பிடித்திருக்கும் அண்ணா கொடுத்த புத்தகத்தின் அட்டை தான் அது. அதை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தொழிலாளர் வர்க்கம், விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை பேரறிஞர் அண்ணா அன்றைக்கே வலியுறுத்தி விட்டு போனார். அப்புறம் எப்படி இப்போ இந்த கருணாநிதி வந்து விட்டார்? அன்றைக்கு எங்களை பார்த்து இன்னைக்கு போன கதை வந்த கதையெல்லாம் கேட்குறீங்க. வாஜ்பாய் இருந்தப்போ வேற கட்சியா, இன்னைக்கு வேற கட்சியா? ஆர்எஸ்எஸ் என்ன பிஎஸ்எஸ் மாறி விட்டதா இன்றைக்கு? அதே அது வழித்தொன்றல்கள் தானே இருக்கிறார்கள் இன்றைக்கும். இல்ல பிஎஸ்எஸ் மாறிச்சான்ற வாஜ்பாய் அவர்கள் இருந்தார் அன்றைக்கு. அன்னைக்கு நாங்க கூட்டணி வச்சிருந்தோம், இன்னைக்கு எல்லாரும் மாறி வந்துட்டாங்க. அதே ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்து வந்தவர்கள் தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சரி, இன்னொன்னு சொன்னார், நாங்கள் அன்றைக்கு கூட்டணி வைத்தோம். ஆமாம், ஓரிரவில் கூட்டணி வைத்தீர்கள் 99. அம்மா ஆட்சியை கலைத்து, சசிரேகா 2 நிமிஷம் அம்மா ஆட்சியை, எனக்கு மட்டும் நீங்க 2 நிமிஷம் அவங்க மட்டும் டாப் கியர் போட்டு நேரா பிஜேபி கிட்ட போயிடுவாங்க எதை கேட்டாலும். அன்றைக்கு என்ன சொன்னார் இவர்?
வாஜ்பாய் அவர்கள் இருந்தார். நாங்க வந்து ஆட்சியை கலைச்சிட்டு வந்தோம் ஓரிரவுல குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசோடு கூட்டணி வைத்தோம் என்று கூறி 5 ஆண்டு காலம் அவர்கள் அங்கே எம்பி அங்கே அமைச்சர்களாக பதவி வகித்தார்கள். திமுகவினர் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக அரசு ஆஸ்பத்திரியில 1.25 வருஷம் மத்திய அமைச்சராகவே இருந்தார். அரசு செலவிலேயே அத்தனை வைத்தியங்களையும் பார்த்து கொண்டார். அப்போதெல்லாம் நீங்க எங்க போனீங்க? முதல்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். 2001 முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ ஆனதே பாஜக திமுக கூட்டணியில் தான். அந்த வாய்ப்பு கிடைத்ததே அவருக்கு அப்படித்தான். அப்புறம் எப்படி நீங்க இதை பத்தி பேசுறீங்க? பாஜகவை பற்றி எல்லாம் பேசுவதற்கு உடனே நாங்க வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து ஆதரிச்சிட்டோம், அவங்களை எல்லா விதத்திலும் நாங்கள் அப்படி ஆயிட்டோம் இப்படி ஆயிட்டோன்றது கிடையாது. அவங்களுக்கு என்ட்ரி கொடுத்ததே நீங்க தான். 2001 4 எம்எல்ஏக்கள் பாஜக சார்பாக உள்ளே வருவதற்கு காரணமாக இருந்தது. பாஜக முழு 5 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி புரிவதற்கு காரணமாக இருந்தது திமுக. இதையெல்லாம் திமுகவை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா? சரி, அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. அதனால நீங்க எங்களை பார்த்து பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது. நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்றைக்கு வரப்போகுது சட்டமன்ற தேர்தல். கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு விவகாரங்கள் நடந்தது, அத்தனை மரணங்கள் நடந்தது. என்ன செய்தார்கள் இவர்கள்? நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து விடுவோம்னு சொன்னாங்க. ஒரு நாளாவது பூரண மதுவிலக்கு இல்லைனாலும் அன்னைக்கு நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 4000 கடைகள் இருந்தன, சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருந்தன. படிப்படியாக கடைகளை குறைப்போம், உடனடியாக குறைச்சா குடி நோயாளிகள் அதிகமாகி விடுவார்கள், கள்ளச்சாராய புழக்கம் வந்துவிடும் என்று புரட்சி தலைவி அம்மாவினுடைய புரட்சி தலைவி அம்மா முதல் முறையா 2016 ஆட்சிக்கு வந்தோன்னு 500 கடைகளை குறைத்தார். நைட்டு 11 மணிக்கு அந்த அறிவிப்பு வருகிறது. அதை ஜெயா டிவில நான் தான் படிச்சேன். முதல் முறையாக 500 கடைகள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு. அதற்கப்புறம் 1500 கடைகளை குறைத்து வெறும் 3500 கடைகள் இருந்து அண்ணன் எடப்பாடியார் ஒரு 1500 கடைகள் குறைச்சோம். அன்னைக்கு இருந்தது 2800 கடைகள் ஆக மொத்தமா இருந்தது. இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கா? 6000 கடைகள் கிட்டத்தட்ட இருக்கின்றன. நீங்களா பூரண மதுவிலக்கு கொண்டு வர போகிறீர்கள்? பூரண மதுவிலக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தில் நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில் மரணமடைந்தவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகமாக பட்டியலின மக்கள் இருந்தார்கள். நீங்கள் எத்தனை முறை குரல் கொடுத்து விட்டீர்கள்? ஆளுகின்ற இயக்கத்தை பார்த்து இவர்கள் சொன்னார்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 கடைகள். டாஸ்மாக் இன்னைக்கு நமக்கு 100 அடிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குதோ, இல்ல 100 அடிக்கு ஒரு கோயில் இருக்கிறதோ, 100 அடிக்கு ஒரு பள்ளிக்கூடம் மருத்துவமனை இருக்கிறதோ இல்லையோ, கோயில்ல இருந்து 100 அடிக்கு, பள்ளிக்கூடத்துல இருந்து 100 அடிக்கு ஒவ்வொரு இடத்திலும் டாஸ்மாக் இருக்கிறது. பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறாங்க. இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் இலக்கு வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு 24-25 58,000 கோடி ரூபாய் சாராய வியாபாரம் நடைபெற்றிருக்கிறது. எதிர்த்து கேள்வி கேட்டீர்கள். விளிம்பு நிலை மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக நீங்கள் எத்தனை முறை குரல் கொடுத்தீர்கள்? நீங்கள் அதிமுகவை பற்றி பேசுகிறீர்கள். 2800 கடையாக இருந்தது, இன்னைக்கு 6000 கடையாக மாறி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தொழிலாளர்களும் விளிம்பு நிலை மக்களும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் தான். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். 520 வாக்குறுதிகளை கொடுத்து நான் 5 வாக்குறுதிகளை என்னுடைய பிரகடனங்களாக அறிவிக்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் நீட் தேர்வு முதல் கையெழுத்துல இல்ல என்னார். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் என்னார். வந்துருச்சா எல்லாருக்கும்? 2.5 கோடி பேர்ல 2.5 கோடி பெண்கள்ல அவங்க கொடுக்கிற கணக்கே 1.30 என்பது தவறான கணக்கு. 1,30,00,000 வெறும் 80 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த 1.30 எது தெரியுமா? அவர் சொல்றது நாங்க முதியோர் பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம் மிச்சம் 30 லட்சம் பேருக்கு, அதையும் நிறுத்தி அதையும் 1000 ரூபாய் சேர்த்து 1.30 ஒரு பொய்யான கணக்கே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மிச்சம் 1.20 யார் தருவாங்க? மிச்சம் 1.2 கோடி மக்கள்ல 1.30 உங்க கணக்கு படியே கொடுத்தா கூட 1.20 எங்க போச்சு? நீங்க சொன்னது ஒரே நிமிஷம் நடுவர் அவர்களே, முக்கியமான பிரச்சனை இது. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். பெண்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் பொருளாதார சுதந்திரம் முதலில் பெரியார் சொன்னார். அதைத்தான் நான் 20வது வாக்குறுதியாக தருகிறேன் சொன்னார். செய்தாரா? கேட்டீர்களா? கேஸ் மானியம் 100 ரூபாய், கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க. டீசல் விலை குறைச்சாதானே அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும். இதையெல்லாம் கூட்டணி கட்சியாக எத்தனை முறை நீங்கள் கேட்டீர்கள்? இப்படிதான் இருக்கு இந்த ஆட்சி. அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? உங்களை யார் கேட்டாங்க? பஸ்ல ஓசி. பெண்களை பார்த்து பஸ்ல போனா ஓசி, மேடையில உட்கார்ந்தா எஸ்சி, கோயிலுக்கு போனா வேசி. இதை எத்தனை முறை நீங்கள் கண்டித்தீர்கள்? இன்னைக்கு ஒரு நிமிஷம் நடுவர் அவர்களே, ஒரு நிமிஷம் நடுவர் அவர்களே, 10க்கும் ஒவ்வொரு சுதந்திர தினம் வரும்போதும் ஒவ்வொரு குடியரசு முக்கியமான பிரச்சனை, தயவு செய்து ஒரு நிமிஷம் கொடுங்க. லாஸ்ட் விஷயம், ஒவ்வொரு முறை குடியரசு தினம் வரும்போதும் ஒவ்வொரு முறை சுதந்திர தினம் வரும்போதும் இங்க திருவள்ளூர்ல தொடங்கி அங்கே நெல்லை வரைக்கும் எத்தனை பட்டியலின பெண்களுக்கு கொடியேற்றும் அனுமதியை இந்த இயக்கம் கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பேர் தடுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? எத்தனை முறை நீங்கள் கூட்டணியில் இருந்து குரல் கொடுத்தீர்கள்? ஏன் விசிக கொடியை ஏற்றுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, அதற்கு கூட அனுமதி கிடைப்பதில்லை என்று நீங்களே போராட்டம்
செய்தீர்கள். நீங்கள் பேசலாமா இதை பற்றி? நல்ல நோக்கத்திற்காக இயக்கத்தை ஆரம்பித்த அண்ணன் திருமாவளவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் சங்கத்தமிழன் போன்றவர்கள் ஜால்ரா அடிக்கிறத இந்த தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெற போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்ற போவது. விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், விலையில்லா அடுக்குமாடி குடியிருப்பு, விலையில்லா தொகுப்பு வீடு, விலையில்லா பசுமை வீடு என்று 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இயக்கம் நிறைவேற்றும். திராணியுள்ள இயக்கம், எஃபிஷியன்ட் இயக்கம், நல்ல முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், மக்களுக்கான முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார்களோ அதை சாதித்து காட்டிய இயக்கம், சாதித்து காட்ட போகின்ற இயக்கம் அதிமுக என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் குறை சொல்வதை விட்டுவிட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து எங்க இருக்கிறீர்களோ அங்கு குரல் கொடுங்கள். இல்லாவிட்டால் மாற்றி அணிமாறுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. அப்பா, அதாவது முதல் முறை சசிரேகாவுடைய வண்டி 40 கிலோமீட்டரில் தான் அவங்க டிரைவிங் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னா, இவ்வளோ பெரிய பேச்சாளர்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பேச்சாளராக நிரூபித்து கடலை அணை கட்டி திறந்து விட்ட மாதிரி நிறுத்த கடும்பாடாயிட்டு அந்த அளவுக்கு மலை போல வாக்குறுதிகளாக எடுக்கிறாங்க. சங்கத்தமிழே, நீங்கள் தான் பதில் சொல்லணும். வாங்க வாங்க வாங்க. தோழர் சசிரேகா பரவாயில்ல, தலைவர் இல்லையே எடப்பாடி அது மாதிரி இல்லை, இந்த அம்மா மாதிரி பேசுகிறேன்ல, மூச்சு விடாமல் பேசுகிறாங்களே பாவம். மைக்கு இங்கே கொடுப்பாங்க, ஒரு கட்சியில் கொடுக்கல, அவருக்கு நேராக கொடுக்கணும். இந்த நேரம் பரிந்துரை செய்கிறேன். முதல்ல அம்மையாருக்கு பேசுவதற்கு முன்னால் தம்பிகிட்ட பேசிட்டு வந்தேன், அன்பு தம்பி. அவர் பாடசாலையை பற்றி விடுதலை சிறுத்தைக்கே விளக்கம் கொடுக்கிறார். 90களில் விலங்க வைப்போம் விலங்கறுப்போம் அப்படின்ற கோட்பாடோடு இரவு பாடசாலையை தமிழக அரசியலில் அறிமுகப்படுத்தியது எழுச்சி தமிழர். அதை படிச்சுட்டு வீரபாண்டி என்ற ஒரு IAS இன்னைக்கு ஆந்திராவில் வேலை பார்க்குறாரு, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர். பழச பேசாதீங்க, புதுசாக பேசுனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 அடிக்கு போனீங்கன்னா இப்போ கூட அந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருமா இரவு பாடகசாலை அசோக் நகரில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி தான் முக்கியம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்றால் கற்க வேண்டும், கற்பி, போராடு, ஒன்று சேர். அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். நீங்களும் செய்தீர்கள் என்றால் பாராட்டுக்கள். அது இந்த மாஸ்டர் படத்தில் வந்த மாதிரி ஆயிடக்கூடாது. படம் பேர் மாஸ்டர், ஆனால் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்குமே போதை. மதுரையிலலாம் மாஸ்டர்னு சொல்லிட்டு எவனா போதை போட்டானா செருப்பு வச்சு அடிச்சிருவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். சரி, அம்மாட்ட வருவான். ஏம்மா, கோட்பாட்டை பற்றி, கொள்கையை பற்றி விடுதலை சிறுத்தைக்கே கிளாஸ் எடுக்கிறீங்களாம்மா? ஊழல் குற்றச்சாட்டில் போனது யார்? ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது யாருன்னு பார்க்குற மக்களுக்கு தெரியும், உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா விடுதலை, அதாவது தமிழக அரசியலில் ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு யாரும் சென்றிருந்தார்களா? நான் கேட்டது நடுவர்கிட்ட. அம்மையாரே, அப்பயே அளவுக்கு மீறி பேசுறீங்க, நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னா விடுதலை சிறுத்தைகளில் பெண்கள்கிட்ட ரொம்ப நேர்மையாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பது கொள்கை, கோட்பாடு. நான் கேட்டது நடுவர் அவர்களிடம், யாராவது அரசியலில், தமிழக அரசியலில் ஊழலுக்காக சிறைச்சாலை சென்று சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டார்களா? அதற்காக அவதாரம் கட்டப்பட்டார்களா? சொல்லுங்க நெறியாளர் அவர்களே, நடுவர் அவர்களே. அதுக்குத்தான் நெறியாளர் என்று உங்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நெறியாளர் கடைசியில் அவர் பேசும்போது அவருடைய கருத்துக்களோடு சேர்ந்து சொல்வார். ஏன்னா அவர் டயத்தை நம்ம பேஸ் பண்ண விரும்பல. முதல்ல வாங்க. அது மட்டும் அல்லாது, இங்க வாங்க அம்மையாரே, சசிரேகாவாயா இங்க கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போதெல்லாம் அமைதியா இருந்தா தேவையில்லாத இங்க கவனிக்க சொல்லுங்க பேச்ச. நான் புறப்பட்டு போயிருவேன். தேவையில்லாத பேசினா நாங்க அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருப்போம். அந்த அம்மா பேசும்போது அந்த அம்மா இன்னொரு கருத்து சொன்னாங்க. கருத்து நான் நடுவர்கிட்ட கேட்டேன். நடுவர் அவர்களே, நடுவர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அவங்க கருத்தை பேச யார் அங்க அவதாரம் கட்டியது யார்? அதை மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? சரி, அங்க பேச வேணாம், இங்க பேசுங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அடுத்த மேட்டுக்கு வருவோம். அடுத்த தம்பியில் அமைதியா இருங்க. இங்க கேளு தம்பி, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாரு.
சரி வேணாம், யாரும் பேசாதீங்க, இங்கேயே பேசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அவங்க பேசுற அளவுக்கு பதில் சொல்வதற்கு அவனிடம் கருத்து இல்லை. நான் வர்றேன், கருத்து. இப்போ இதுல இப்போ நீங்க வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணின்னு முழங்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதுல மாற்று கருத்து இல்லையே. மாற்று கருத்து இல்லை. இப்போ அவங்களுடைய கருத்துக்கள்ல பல கேள்விகளை வச்சாங்க. என்ன கேள்வி வச்சாங்க? 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. கேளுங்க, நான் முதல்ல அவங்க எனக்கு வசதி வைக்கிறேன். அது திமுக பேசுவாங்க. பொறுங்க, முக்கியமான மேட்டர் வச்சாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுங்க. இவங்க வந்து என்னமோ மது ஒழிப்பை வந்து என்னமோ நடத்துறாங்க, கொண்டாங்கன்னு. இங்கே பாருங்க, தமிழக அரசியல்ல மதுவை ஒழிப்போம், மானுடத்தை காப்போம்னு இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி எங்கேயாவது பேசினாரா? எடப்பாடி அடுத்து முதல்வர் ஆகும் சொல்றாருல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் சொன்னாரா? பேசவில்லை. சரி, இந்த அம்மா சொன்னாங்க, ஏன்னா மேல் பாதியில் சொன்னாப்புல, எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறாப்புல. அதே மாதிரி எல்லா இடத்தையும் சொல்லுங்க. ஒன்று, நான் உங்களை பாராட்டுகிறேன், உறக்க சொல்லுங்க. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தராவது அங்க நடந்த இடத்திற்கு சென்றார்களா? மனத்தை கலந்தாங்களே, அங்க போய் நீங்க குரல் கொடுத்தீர்களா? போராடினீர்களா? யார்கிட்ட வந்து நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க வந்து இங்கே பாருங்க, நீங்க எதிர்கட்சியா இருந்தா எதிர்கட்சி செய்யற வேலையை விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதிர்கட்சி என்ன செய்யணுமோ அதைத்தான் நாங்கள் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். இப்ப எங்க தலைவர் நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அங்கே எங்க மதுரையில் ஒரு பையனை வந்து போலீஸ் கஸ்டடியில் இறந்து போயிட்டாப்ல. யாரு போய் இப்ப அந்த பாடியை வாங்கிட்டு இருக்கிறா? இப்ப ஆன்லைன்ல பாருங்க, எடப்பாடி வாயை திறந்தாரா? கை தட்டினீங்களே ஏடிஎம் கார தோழர்களே, உங்களுக்கு வந்து அப்ப ஓட்டு போடலையா? ஒரு தலித்தவன் ஓட்டு போடலையா? ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? இங்கே வந்து மைக் கடைசியில் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி பேசினாரா? ஆணவ படுகொலைக்கு கவினை வந்து கொலை செஞ்ச கஸ்தூரி அவர்கள் கூட பேசினார், பாராட்டுகிறேன், பிஜேபியா இருந்தாலும் கூட. ஆனா அவன் கட்சிக்காரன் எவனும் பேசல, ஏடிஎம்ல வேணா பேசினானா? வாங்க நேருக்கு விவாதத்தை விடுங்க. நேருக்கு நேரம் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். ஆணவ படுகொலை, கவின் படுகொலையாக இருக்கட்டும், நேற்றுக்கு முதல் நடந்த அந்த ஆணவ படுகொலை தான் அது. கஸ்டடி கூட ஒரு தலித்து தம்பி, அவனை கொலை பண்ணியிருக்கிறான். யாரும் கேட்டுக்கிறாங்களா? பேசுறாங்களா? மேல் பாதி வந்து யாரும் பேசியிருக்கிறாங்களா? சொல்லுங்க பிரதர். மேல் பாதிக்காக அங்க என்ன பிரச்சனை? நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சு? தலித்துகள் உள்ளே சென்று கோயிலை வழிபடலாம் என்று. ஆனால் நிகழ்காலத்தில் அரசாங்கம் ஒழுங்கா வேலை செய்யல, ஏற்றுக்கொள்கிறோம் அந்த விஷயத்தில். அதற்காக எடப்பாடி வாயை திறந்தாரா? சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டார்னா, அவரே ஒரு சனாதனவாதி தான், அவரே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவர் போய் எங்கிட்ட குரல் கொடுக்க முடியும்? இல்ல மதுவை ஒழிப்போம்னாரு, நீங்க ஒழிக்கிறதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்கிறாரா? வாங்க நேரம் பேசுவோம். நாங்கள் ஒன்றும் அடுத்த முதல்வர் நாங்கள் பிரகடனப்படுத்தலை. நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட தர்மம் சார்ந்து அறம் சார்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வகுப்படுக்கிற வேலை இங்கே வச்சுக்க கூடாது. இங்கே வாங்க மைக்க போடுங்க, அங்கே ஒரு மைக்க போடுங்க, இங்கே ஒரு மைக்க போடுங்க. ஐட்டம் பை ஐட்டம் பேசுவோம், ஐட்டம் பை ஐட்டம் பேசுவோம். ஏன்னா நீ பேசுற கூட தப்பு இல்லைங்க. நீ என்ன பேசுனீங்க? நீ என்ன ரைட்டா பேசுனீங்க? என்ன ரைட்டா பேசினா கேட்கிறேன். இந்த அம்மையார் வந்து இப்ப பேசினதுல என்ன பேசினாங்க? ஒரு பாயிண்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வந்து இங்க வாங்க சாதி ஒழிப்பை பத்தி பேசுவோம். சாதி ஒழிப்பிற்காக எடப்பாடி மத்தாலாம் விட்டுருங்க, விஜயை விட்டுருங்க, மற்ற எல்லா கட்சியும் பிஜேபி கூட விட்டுருங்க. நான் கேட்கிறது நேருக்கு நேரம் கேட்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்தவர்கள், இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியுடைய தலைவர், அடுத்த முதல்வர் பிரகடனப்படுத்துறவர் எதையாவது இவ்வளவு பிரச்சனை சொன்னாங்களே, அடுக்கட்டுமான ஒவ்வொரு பிரச்சனையா? அதிகமான சாதிய வன்கொடுமைகள் கடந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குது. எது? என்சிஆர்பி ரிப்போர்ட் கொடுக்குது. இது யாருக்காவது தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியுமா? இந்த அம்மையாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏதோ வந்து அங்க இருந்து வர்றத வந்துட்டு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பேசலாம். தொடர்ந்து மக்களுக்காக, வெறும் தலித்துக்காக மட்டுமல்ல, பெண்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். வெறும் விடுதலை சிறுத்தைகள் வந்து மட்டும் குரல் கொடுத்தால் பத்தாது. சங்கத்தமிழ் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க சசிரேகா விடுங்க, நீங்க திமுக கூட்டணியில் இருக்கேன், உங்க இது தனி, திமுக தனி. வேங்க வயல்ல இவ்வளவு விஷயத்தை இத்தனை வருஷமா ஏன் டிஎம்கே வரல? நீங்க போர்ஸ் கொடுக்கறா தொழில் திருமாவளவன் கேட்கிறாரு. நாங்குநேரியில ஒரு மாணவன் வெட்டப்படுகிறான் கண்டந்துண்டமா. இதுவும் தொடரத்தான் செய்யுது. இன்னைக்கும் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் தரல? நீங்க சொல்லுங்க. வேங்க வயல் விஷயத்துல அருமையான கேள்வி. நெறியாளர் கேட்ட கேள்விக்கு சங்கத்தமிழ் பதில் சொல்லுங்க. வேங்கவியல் பிரச்சனைக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கோம். வேங்கவியல் மட்டுமல்ல, வேங்கவியல் கூட ஒரு தலித்து பிரச்சனையா போகும். நேர நீ எங்க போறீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டால் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறேன். அதுக்கு வந்து யாராவது குரல் கொடுத்தார்களா? எடப்பாடி கூட குரல் கொடுக்கல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்தது. அது ஒன்றும் தலித்து பெண்மகள் அல்ல, அது அகமுடையார் பெண்மகள். அதற்கு கூட நாங்கள் குரல் கொடுத்தோம். சரிங்களா?
அண்ணாமலையார்னா அங்க இருக்கிற சாமி அண்ணாமலையாரா? எந்த அண்ணாமலையார்? சரி, ரைட், ஓகே, கொடுத்தாருனா ரைட், கொடுத்தாருனா வரவேற்போம். இப்ப நெறியாளர் கேட்டாரு, நீங்க ஏங்க உங்க தமிழக முதல்வர் செல்லவில்லை? கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நான் கேட்கிறேன், ஆட்சியில் இருப்பவர்கள் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் மாற்று கருத்து. நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினது கூட அவங்களை எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் நடத்தின. உண்மையான நேர்மையான குற்றவாளியை கண்டுபிடி, பொய் குற்றவாளியாக செய்யாதே அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்க்கட்சிக்கு இல்லையா? எதிர்க்கட்சி இருக்கா இல்லையா? ஆளுங்கட்சி எதிர்த்தா நாங்களே ஆர்ப்பாட்டம் பண்றோம். நேர ஸ்பாட்லேயே போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல. தொடர்ந்து இப்போ அந்த 3 தம்பிகை இன்னைக்கு அவர்கள் குற்றவாளின்னு வெளியில விரட்டி விட்டுருக்காங்க, வேலையை விட்டு, ஒரு போலீஸை. அதுக்காக கூட குரல் கொடுத்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள். அதற்கு எதிர்க்கட்சி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் பரம்பக்குடியில் எப்படி வாயில சுட்டாங்க பார்த்தீங்களா, பண்ணிய மாதிரி சுட்டாங்க பார்த்தீங்களா? அது எந்த ஆட்சி? அது மீண்டும் நடக்கும். அங்க மட்டுமல்ல, தூத்துக்குடியில பல பேரை சுட்டு கொண்டாங்க. அந்த ஆட்சி மீண்டும் நடக்கும். நிகழ்காலத்திலேயே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு நீ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரணும். தமிழன் சொல்லுங்க. இதே இதுல தாமிரபரணி ஆற்றுல 17 பேரை கொன்னது யாரு? தண்ணிக்குள்ள சுடப்பட்டது யாரு? அதற்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள். ஆனால் நல்லா கேளுங்க, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. நான் நல்லா சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். 2031 விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் ஆவார். அப்போ சாதி முழுமையாக ஒழிக்கப்படும். அந்த நாங்கள் உறுதி அளிக்க முடியும். நிகழ்காலத்தில் நல்ல ஓபனா பேசு. நிகழ்காலத்தில் நாங்கள் ஒரு கட்சியில் கூட்டணியாக இருக்கிறோம். அவங்க கேட்டாங்க, கூட்டணியில் நீ என்ன சீட்டு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வருங்காலங்களில், நிகழ்காலம் இப்படி இருந்தாலும் கூட வருங்காலங்களில் எங்கள் தலைவர் மேடைக்கு சொல்வதை போல, இளைஞர்கள் சொல்வதை போல கொள்கைகளில் களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம். அடுத்த தலைமுறை அணியமாக்குவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். வரும்பொழுது நடுவர் மட்டுமல்ல, அனைத்து பெண்மகளும் கேளுங்கள். உங்கள் கேள்வியை நாங்கள் பதில் சொல்வது மட்டுமல்ல, அதற்கு தீர்வை கொடுப்போம். நன்றி. வாங்க சங்கத்தமிழ் ஐயா, வாங்க. ரோஷன், கஸ்தூரி, பரவாயில்ல, நீங்க வாங்க. அது எல்லாம் டைம் தானே, என்ன 2 நிமிஷம். அதாவது எல்லாரும் இங்க கால் மணி நேரம் பேசிட்டு போயிருக்கிறாங்க இரண்டாவது ரவுண்ட்ல. கஸ்தூரிக்கு கேள்விகளை கேட்டு திசை திருப்பாம இந்த கேள்விகளுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்ல எனக்கு நடுவர் அனுமதி தர வேண்டும். ஓகே, இப்ப பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. தம்பி ரோஷனை பத்தி சொல்லறதுக்கு முன்னாடி சங்கத்தமிழன் ஐயா அவர்கள் இப்ப சொன்ன நேரடி குற்றச்சாட்டுகளுக்கு சில விஷயங்கள்ல நான் பாஜகவாக இருந்தாலும் என்னுடைய கூட்டணி கட்சியாக தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்ற காரணத்தால் அவர்களுக்காகவும் நான் பேசுறேன். அப்கோர்ஸ் சசிரேகா அவர்களுக்காக யாருமே பேச வேணாம், இருந்தாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறேன். ஒண்ணு, தூத்துக்குடியை பத்தி இப்பதான் சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்தாங்க சங்கத்தமிழன் ஐயா அவர்கள். தூத்துக்குடி மறுபடி நாங்க ஆட்சிக்கு வந்தா பிற்காலத்தில் வருங்காலத்தில் தொல் திருமாவளவன் அவர்களின் கொடி கோட்டையில் பறக்கும், அப்பொழுது சாதி முழுமையாக ஒழிக்கப்படும் என்று சொன்னீர்கள். இந்த வருங்காலத்துக்கு முன்னாடி இன்றைய இப்போ 2026ல திமுக மறுபடி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. தூத்துக்குடியில கொலை சம்பவம் நடந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கொலை துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒரு ஒன் மேன் விசாரணை கமிஷன், ஒன் உமன் விசாரணை கமிஷன் வச்சு இந்த ஆட்சியில டேபிள் பண்ணாங்க, அந்த அறிக்கையை டேபிள் பண்ணாங்க. அதுல இந்த போலீஸ் அதிகாரிகள் இதுல இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நேரடியாக முடிவெடுத்திருக்கிறார்கள். நேரடியாக இந்த உயிரிழப்புகளுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த கூட்டணியில இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க. ஐயா, நீங்க கேட்டீங்களே எடப்பாடியார் அதுக்கு என்ன பேசினாரு, இதுக்கு என்ன பேசினாருன்னு. திருமாவர்கள் என்னங்க பேசினாரு? அந்த தூத்துக்குடியில உயிரிழப்புகளுக்கு பொறுப்பான அந்த காவல் அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது உங்க யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படல, அவங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அதுல முக்கியமானவருக்கு போன வருடம் பிரிவு உபச்சார விழாவில் பாராட்டு பத்திரம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்பெல்லாம் திருமாவர்கள் எங்க போனாரு? அப்பெல்லாம் சங்கத்தமிழன் எங்க போனாரு? அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாரு? அந்த பாராட்டு விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் வருங்காலத்துல அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். 4.5 வருஷத்துல 505 வாக்குறுதியில
66 வாக்குறுதியை தான் முழுமையா நிறைவேற்றிருக்கிறீங்க. அந்த நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற வாக்குறுதியிலும் அத்தனை பிரச்சனை இருக்கு. உரிமை தொகையில பாதிக்கு பாதி பெண்களுக்கு கிடைக்கல. விடியல் பயணம் பஸ்ல போறாங்க, சரி பஸ்ல எல்லாம் விடியல் பயணம் போறாங்கன்னு அறிவிச்சிட்டீங்க. அறிவிச்ச சில மாதங்களுக்குள்ளாவே பஸ் நம்பரை பாதிக்கு பாதி குறைச்சிங்களா இல்லையா? 50% பஸ் சர்வீஸே கட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன கிராமங்கள், இதெல்லாம் நான் சொந்த அனுபவத்தில் சொல்றேன். என்னுடைய குடும்பம் என்ன, நான் வந்து சினிமாவில் நடிக்கலாங்க, எனக்கும் வந்து ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தினர் அங்கத்தினர் இருக்கிறாங்க. நானும் வந்து கஷ்டம் தெரிஞ்சுதான் நான் வளர்றேன் இந்த தமிழ்நாட்டில். அங்க சின்ன சின்ன கிராமங்களுக்கு பஸ் கிடையாது. கிடைச்ச வகையில வண்டி கட்டிக்கிட்டு போய்கிட்டு வண்டி பிடிச்சிட்டு போற அவலம் தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா பஸ் சர்வீஸை நிறுத்திட்டாங்க. மினி பஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருந்தது கலைஞர் பீரியட்ல, அதுவும் காலி. அப்ப எதுக்கு அப்படின்னு பார்த்தா, விடியல் பயணத்துல இலவசமா நாம பேருந்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பேருந்து இருந்தாதானே நீங்க இலவசமா போவீங்க. அப்ப பேருந்தை கட் பண்ணு. இப்படி சயின்டிபிக்கா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீட்டு ஒழிப்போம், ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க இல்ல, 4.5 வருஷத்துல அந்த ரகசியத்தை சொல்ல முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்பெல்லாம் எங்க போனாரு உங்களுடைய திருமாவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி அவர்களோ? எடப்பாடி ஐயா ஏன் கேட்கல? எடப்பாடி ஐயா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எல்லா விதத்திலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பு வந்த பின் அதை செயல்படுத்த வேண்டியது என்பது அந்த அரசின் கட்டாயம். இந்த பதில எடப்பாடி ஐயா சொன்னா உங்களுக்கு அது தக்காளி சட்டினி. ஆனா உங்களை நம்பி உங்களுக்காகவே வாக்கு வங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காகவும் எத்தனையோ வாழ்வாதாரத்துக்காகவும் கொடுக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா எனக்கு அந்த வாக்குறுதி நம்பர் கூட மறக்கல, 5 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க தூய்மை பணியாளர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள். அதுல 1வது நிறைவேற்றுங்க. அரசு பணி தகுதியுள்ளவர்களுக்கு, அடுத்த தூய்மை பணியாளர்களும் குடும்பத்தினருக்கு அரசு பணி, யாராவது பணியில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கணிசமான வந்து இழப்பு தொகை மற்றும் குடும்பத்தினருக்கு அரசு பணி. அதே போல சர்வீஸ் நிறைய ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், ஃபுல் பெனிஃபிட்ஸ், பென்ஷன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் கான்ட்ராக்டில் போய் வேலை செய்யுங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. இது அவர் கொடுத்த வாக்குறுதியில் இல்லை. அப்ப அவங்க அங்க எந்த விதமான வன்முறையும் கையாளாம, எந்த ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு ஓரமா சாலையோரமாக தங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க போராடின போது அவசரமா கோர்ட்டுக்கு போய் போக்குவரத்து ரொம்ப இதுவாகுது, தடப்படுது, காரெல்லாம் போகவே முடியல, நீதிமன்றம் இருக்குது அங்க ஜட்ஜ் எல்லாம் வந்து அங்க போகவே முடியலன்னு ஒரு கேஸ் ஒருத்தன் அம்மா கொடுக்குறாங்க. அந்த அம்மா பேரு தேன்மொழி. யாருன்னு பார்த்தா கடைசியில் சேகர் பாபு ஆள். அவங்க இல்லன்னு சொல்லுவீங்களா? நீங்களே கேஸ போடுவீங்களா? நீங்களே அதுக்கு வந்து சாதகமான ஒரு தீர்ப்பையும் வாங்குவீங்களா? அந்த தீர்ப்பு வந்ததும், தீர்ப்பு 6 மணிக்கு வருதுங்க. 6 மணிக்கு வந்த தீர்ப்புக்கு அவசரமா 7 மணிக்குள்ள ஆர்டரை டைப் பண்ணி ராத்திரி 1 மணிக்கு ஒரு மனிதர்களை இழுக்கிற மாதிரி இல்லாம விலங்குகளை அடைப்பது போல நீங்க கூண்டில ஏத்தி வண்டிக்குள்ள அடைச்சு அந்த பணியாளர்களை நீங்க இழுத்துட்டு போனதை இந்த ஊரே பார்த்துச்சு, இந்த நாடே பார்த்துச்சு. இல்லன்னு சொல்லுவீங்களா? அப்ப எங்க போனீங்க? அன்னைக்கு குரல் கொடுத்தது பாஜக, அன்னைக்கு குரல் கொடுத்தது அதிமுக, அன்னைக்கு குரல் கொடுத்தது பாமக. சாரி, விஜய் அவர்களும் அன்னைக்கு ஒண்ணுமே எங்க போனாருன்னு தெரியலங்க. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு நீங்களும் இல்ல, விஜயும் இல்ல, நீங்கெல்லாம் வரவே இல்லை, இதை பத்தி பேசவுமே இல்லை. நாங்க அங்க வந்து உட்கார்ந்துருந்தேங்க, நானு அவங்களோட நானும் உட்கார்ந்துருந்தேன். அதை நான் இங்க பெருமைக்காக சொல்லல, நீங்க வரலங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஐயா எங்க வந்தாரு? எங்க வந்தாரு என் சகோதரர்? வரல. ஸ்டாலின் ஐயா வந்தாரா? யார் வந்தாங்க? அங்க திருப்பி 2 அமைச்சர்களை மட்டும் அங்க அனுப்பிச்சுட்டு நீங்க இதை அப்ப என்ன சொன்னீங்க? கோர்ட்டுல உத்தரவாயிடுச்சு, அதை எங்களால மீற முடியாது சொன்னீங்களா? அப்படி சொன்ன அதே வாய்தான் கோர்ட்டுல உத்தரவான நீட்டை பத்தி ஒவ்வொரு தரமும் எடுத்து சொல்லுது. கோர்ட்டுல உத்தரவாயிடுச்சு, அதை மீற முடியாது. சரி, நீங்க வந்த அன்னைக்கு நான் பார்க்கலையா? நான் ஃபர்ஸ்ட் நாள் போனீங்க, அன்னைக்கு அடிச்சு துரத்தின அன்னைக்கு எங்கங்க இருந்தீங்க? ராத்திரி 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 ராத்திரிங்க. சரி, இது வந்து ஐயா எல்லாரையும் அப்புறப்படுத்தின அன்னைக்கு ஒரு சின்ன கண்டனம் தெரிவிச்சிங்களா?
சார் டிஃபன் கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, ஒரு விமர்சனத்தை கொடுத்தீங்களா? உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சுச்சா? கோர்ட் ஆணை, கோர்ட் ஆணைன்னு நீங்க அதுக்கு பின்னாடி ஒளியலையா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களை பார்த்து அவருக்கு அறிக்கை அரசுக்கு கொடுக்கலங்க, தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்தாரு. நீங்க வந்து இந்த இடத்துல நிரந்தர பணியாக்கம் கேட்காதீங்க, அப்படி கேட்டீங்கன்னா நிரந்தர பணிக்கு இதுக்கு தான் நாம வந்து ஒர்க் ஆயிடுவோம். சார் நீங்க மறுப்பு கொடுத்துங்க. அத நான் சொல்றேன். ரைட் நேரம் முடிந்தது. இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க போனா இல்லங்க. இத நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் நிரந்தர பணியாக்கம் கேட்காதீங்க, இதுல நம்ம நிரந்தர பணின்னு கேட்டா இதுக்கு மட்டுமே நிரந்தரமாக நம் சமூகத்தை அடைத்து விடுவார்கள் அவர் சொன்னார் இல்ல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கு பதிலா மற்ற எல்லா வேலைகள்லயும் இவங்களை எல்லாம் மீள் அமர்த்துங்கள்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்ன சொன்னாரு? நீங்க இத நிரந்தர பணியா நீங்க கேட்காதீங்க, ஏன்னா அப்ப வந்து நம்ம சமூகம் வந்து ஒடுக்கப்பட்டுரும். ஆனா இதே பணிய கான்ட்ராக்ட்ல கம்மி சம்பளத்துக்கு பண்ணுங்கன்னு சொன்னார் அண்ணன் திருமாவளவன். இத அப்படியே போய் கான்ட்ராக்ட்ல போய் பண்ணுங்க, வேலையை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லல, உங்களுக்கான வேலைக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லல, இதையே கான்ட்ராக்ட்ல பண்ணுங்கன்னு சொன்னார். அத ஊரே பார்த்துச்சு. இல்லன்னு சொல்லுவீங்க நாங்க இல்லமீங்களா? நீங்க இதுல வந்து நீங்க எதிர்க்காதீங்க, கான்ட்ராக்ட் முறையை எதிர்க்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஓகே, ஆனா இது வந்து முக்கியமான பாயிண்ட் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, ஒரு நிமிஷம், the place is not a debate. Correct. You must be convey the people, the message to the all people. Correct. என்ன இல்ல அது சொல்லிட்டேன். கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு அன்னைக்கு சொன்னவங்க, நீட்டுல கோர்ட் தீர்ப்பு வந்தப்போ இதை அகற்றும் வழி இந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. 4.5 வருஷமா அந்த அகர்சதை நீங்க சொல்லல. சரி, கோர்ட் தீர்ப்பை மதிச்சவங்க மனசு மாறிடுச்சுன்னு பார்த்தா திருப்பரங்குன்றத்துல கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும். அன்னைக்கு உங்களுக்கு வந்து கோர்ட் தீர்ப்பு ஒரு இதுவா இருக்காது. என்ன வேணா வரட்டும், நாங்க we won't allow it, என்ன தீர்ப்பு வந்தாலும் பார்க்கட்டும்னு தமிழகத்துல லா அண்ட் ஆர்டரை ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்றவரை சொல்றாரு, நாங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை மீறுவோம், ஏன்னா ஆனாலும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றது என்ன கணக்கு? அப்புறம் லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நாம எப்படிங்க யார போய் கேக்குறதுங்க? இருங்க ரைட்னாதீங்க. அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர்களுக்கு நாங்க மட்டும்தான் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, விசிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது. அருமையான பல விஷயங்கள் குரல் கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு உங்களை எல்லாம் பிடிக்கும், அதை பத்தி இல்ல. ஆனா இன்க்ளூசிவ், மதசார்பற்ற, முற்போக்கு, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. மதசார்பற்றன்னு சொன்னா என்ன தெரியுமா? எல்லா மதங்களுக்கும் ஒரே விதமான மதிப்பை கொடுப்பதற்கு பேர் தான் மதசார்பற்ற. நீங்க வந்து ரமலான் மாதத்துல போய் அங்க தொப்பி வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சுட்டு கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்டிவிட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் தீபாவளி இத வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு பேசுறீங்க. இப்ப பேசுறேங்க, இப்ப தீபாவளிக்கு மட்டும் இது இழவு பண்டிகை அப்படின்னு சொல்றது மதசார்பற்றது கிடையாது. அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆகும் பொழுது 2ஆம் முறை அவரை தடுத்தது யார்? திமுக கூட்டணி. ராம்நாத் கோவிந்த் என்ற பட்டியலினத்தவரை ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்தது யார்? பாஜக. திரௌபதி முர்மு என்ற பழங்குடியினத்தவரை ஜனாதிபதியாக, பெண்ணாகவும் பழங்குடியினத்தினராகவும் இருக்கவர்களை இன்று வரை அவரை மிக மதிப்புடன் நடத்துவது பாஜக கூட்டணி. அவர்களை இழிவு செய்வது, மதிப்பின்மையாக நடத்துவது வெஸ்ட் பெங்கால். அவங்களுக்கு சுத்தமா மரியாதை கொடுக்காம அவங்களுக்கு புரோட்டோகால் கூட இவங்க வந்து கடைபிடிக்கவில்லை. அத பிரசிடென்ட்டே சொல்லி காட்டுறாங்க. உங்க இந்தி கூட்டணியை சேர்ந்த அவங்கள ஒரு வார்த்தை கேட்கல. அப்ப அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால, அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அவமரியாதையை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? கேட்டா உடனே இல்ல, இது கடைசியா நான் சொல்லிட்டு தான் போவேன். கேட்டா உடனே ஆஹா நீங்க அப்படி பேசினீங்க இப்படி பேசினீங்க. எப்பங்க? பார்லிமெண்ட் தேர்தல்ல பிரிஞ்சு இருந்தப்போ, கருத்து வேறுபாடு இருந்தப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்களே. வைகோ அவர்கள்
திமுகவை விமர்சனம் பண்ணதை விடவா முடிஞ்சது. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு வைகோ? வாங்க வாங்க, நேரம் முடிஞ்சது. விஜயகாந்த் அவர்களை வடிவேலு போன்றவர்கள் இழிவுபடுத்தியதை விடவா ஆள் வச்சு அசிங்கப்படுத்தி அவரை வந்து ஒரு குடிகாரர் என்ற சரி, ஒரு வாங்க, வாங்க. கணக்கை அதான் ஒரு நடந்துச்சு. சித்தரிப்பை நீங்க கொடுப்பீங்க. Right. இல்லங்க இதையே ஒரு இதுவா பண்றாங்க. நன்றி, இன்னைக்கு நன்றி, நன்றி. எடப்பாடி வாங்க, ஐயாவை வாங்க. அவர் இல்ல இது பாஜக சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நான் சொல்லுவேன். எடப்பாடி ஐயா அவர்களை பாஜக கைப்பாவை அப்படின்னு ஒரு நரேஷன் இப்ப செட் பண்ணிருக்காங்க. Right. இது எப்படின்னா வைகோ கால வச்சா உருப்படாது அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. அவர் திருப்பி திமுகவுக்கு வந்தவரை சரியா போச்சு. வாங்க, வாங்க. விஜயகாந்த் அவர்களை விதவிதமா இழிவுபடுத்தினாங்க. நன்றி, இன்னைக்கு நன்றி. அந்த கூட்டணிக்கு அவங்க போயிட்டாங்க, சரியா போச்சு. இதே போல எடப்பாடி ஐயா அவர்களை இன்னைக்கு ஒரு கைப்பாவை பாஜகவை மத சார்பு கூட்டணி நம்ம அதை தனியா அவங்க வந்து பேசுவோம். இப்படி பண்றாங்க அப்படி இதெல்லாம் நரேஷன். நன்றி, இந்த நன்றி, நரேஷன் நன்றி. செட்டிங் எல்லாம் வாங்க. 4.5 வருஷத்துல நிறைய பார்த்தாச்சு. வாங்க. அடுத்த இன்னும் ஒரு மாசத்துல நன்றி, உங்க எல்லாருடைய பிரச்சனைக்கும் மக்களுடைய பிரச்சனை தீரும். கண்டிப்பா. இந்த ஆட்சி மாறும் என்று சொல்லி நன்றி. விடைபெறுகிறேன். மற்றும் ரோஷனுக்கு ஒரே வார்த்தையில சொல்றேன், தம்பி நாங்க வந்தோம் ரோஷன் நீங்க வாங்க. வந்தீங்களான்னு நீங்க மற்றவங்கள தான் கேட்டீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க எங்கேயுமே வரலப்பா, எல்லாரும் பனையூருக்கு தான் கண்டிப்பா, 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 வந்து கண்டிப்பா. முதல்ல மாத்துங்க. வாங்க ரோஷன், இப்போ உங்களுக்கு தலைப்புக்கு இந்த குறைகளுக்கு பதில் சொல்றது இல்ல. நீங்க ஒரு புதிய கட்சி, இதன் மூலம் பல லட்சக்கணக்கான பேருக்கு இந்த வீடியோ போகுது. நீங்க வந்தா என்ன செய்வீங்கிற மட்டும் ஒரு 5 லேருந்து ஒரு 7 நிமிஷத்துல முடிங்க. இந்த கவுண்டர் கொடுத்தீங்கன்னா உங்க செய்தி போகாது. அதனால நாங்கள் வரப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இல்லாமல் மாற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஐயா, ஆமா, அதாவது என்னன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனைக்காக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ரைட். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பணியாளர்கள் விஷயம் எவ்வளோ காலமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிஜேபி சார்பாக அக்கா போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது தான். என்னென்னா தேர்தல் கிட்ட வந்துடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. நம்ம திமுக வந்து விளம்பர மாடல் அரசு அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ஏன் திமுக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு மட்டும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோ பிஜேபியோ கேம்லே இல்லை அப்படிங்கிறத எங்களோட கான்செப்ட். இல்லை, அவங்க கட்சியாக இருக்கிறாங்க, தேர்தலுக்காக ஏதோ சில செயல்கள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். எலெக்ஷனை நோக்கி இந்த தேதி அறிவிச்சிட்டா சில திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்த விஷயங்கள் மட்டும் பதிவு பண்ணுறேன். திருவள்ளூரில் ஒரு பேருந்து நிலையம் திறந்திருக்காங்க. பேருந்து நிலையத்துக்கான எதுவுமே கிடையாது, நம்ம நடந்து கூட போக முடியாது அந்த ரோட்டில். இப்போது ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, ஒன்று, இதை திறந்தது எம்எல்ஏ. ஆனால் அவர் திறந்த ஒரு அரை மணி நேரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிவி ரமணா ஐயா வந்து அந்த புகைப்படத்தை எடுத்து வீடியோ போடுறாரு. ஒன்றுமே இல்லை, 4.5 வருஷம் இவங்க இந்த வேலையை உருப்படியாக பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக இதை பண்ணி இருக்காது. 4.5 வருஷமாக வேடிக்கை பார்த்துட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்கின உடனே திமுக என்னென்னலாம் பண்ணுறாங்க, திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக என்னட, இது முழுசா அரசியல் மட்டுமே, அதாவது ஆதாய அரசியல் மட்டுமே செய்யக்கூடிய அதிமுக கேம்லேயே இல்லை. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. சரி, அக்காவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு மன திருப்திக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாவது நாம அதிமுக வந்துருமான்னு நினைக்கிறாங்க போல. தாவேகா கூட்டணியில் வந்தாலாவது இளைஞர்களுடைய ஓட்டை வாங்கி அதிமுக ஆட்சியை பிடிச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த கேமே இல்லைங்க. முதல் ஒரே ஒரு விஷயம்தான், அதான் நான் கேம்லேயே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் போட்டியில் இருக்கிறவங்களோட தான் போட்டி போட முடியும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்து பேசுங்க, கூட்டணி வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இல்ல அதுக்கான வாய்ப்பு, எந்த மூச்சை வச்சு பேசுவீங்க? அது அவங்களுடைய நம்பிக்கை, அது நடந்தா அவங்களுக்கு நல்லது. ஆனா எங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான். மக்கள் எங்கள் பக்கம் தான், வாக்கு எங்களுக்கு தான், வெற்றி எங்களுக்கு தான். நீங்க சொன்னா வந்தா நல்லதுன்னா வர, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லதுயா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசியல்ல இருப்பாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் அரசியல்ல இருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது இந்த மருத்துவ முகாம்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய இதுல நிறைய போடுறாங்க. ஆனா நீங்க, நான் பார்த்ததை மட்டும் நான் பதிவு பண்றேன். எல்லா மருத்துவ முகாமும் செவ்வாய்ப்பேட்டை பகுதியிலையும் புட்லூர் பகுதியிலும் 2 முகாம் நடந்தது. 2மே நான் நேரில் போய் பார்த்தேன். ஆவடி நாசர் அப்படின்னு அவர் எம்எல்ஏ வந்து கலந்துக்க போறாரு அப்படிங்கிறது. ஆனால்
அங்கே வந்தது கிருஷ்ணசாமி அந்த சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான். வந்திருக்க திமுக கொடி போட்ட பல பேருக்கு தெரியல ஆவடி நாசர் யாரு, எம்எல்ஏ கிருஷ்ணசாமி யாருன்னு. இவர் தான் கிருஷ்ணசாமியை பார்த்து இவர் தான் ஆவடி நாசர் அமைச்சர் இது திறக்க வந்திருக்காருன்னு யாரு திமுக கட்சிக்காரங்களுக்கே சட்டமன்ற உறுப்பினர் யாருன்ற தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க தொடரணுமா வேணாமாங்கிறது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. அடுத்தது அண்ணனுக்கு மோடி அவர்கள் பற்றி ஒரு ஆவண படம் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தமிழில் மொழிபெயர்த்து போட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அண்ணன் இருந்தாங்க, வெற்றிமாறன் முழுசாக அவங்க கட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்தவன்னா எங்களுக்கு வந்து விசிகா விரோதியோ எதிரியோ கிடையாது. ஆனால் என்னன்னா அவங்க நன்றி கடனுக்காக தப்பான இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா இந்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கான ஒரு மாற்றத்தை பார்த்துருப்பாங்க. எனிவே அண்ணன் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாரு. 2031 விசிகா ஆட்சி வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னதை வச்சு ஒரு விஷயம் புரியுது. திமுகவை கூட இருந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்க போகிறாங்கங்கிறது தான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட். வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம், வச்சு செஞ்சுட்டு தான் போவோம். அதுக்காக தான் கூட இருக்கிறோம். திமுக அவுட் ஆல்ரெடி, அண்ணா திமுக காலி. இப்போ திமுகவையும் விசிகா முடிக்கும். ஸோ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த களம் டிஎன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு வந்து ஒரு தம்பி என்னை இன்டர்வியூ எடுத்தாப்புல. அவர் சொன்னாப்புல திருவள்ளூரில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குன்னா அந்த குளத்தை வந்து ரொம்ப அழகுபடுத்துகிறா, அது ஊட்டியில் இருக்கிற அந்த குளம் மாதிரி வரும், அது யாருமே பண்ணலை, நான் திமுக கவர்மெண்ட் தான். ஏன்னா ஒரு திமுக சப்போர்ட்டு சேனல் அவர் வந்து திமுக தான் பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஒரே ஒரு விஷயந்தான், 4.5 வருஷமாக என்ன பண்ணீங்க? பல திட்டங்கள் 4.5 வருஷமா பல திட்டங்கள் இன்னைக்கு தான் அடிக்கல் நாட்டுறாங்க. இது எதுக்கு தெரியுமா? இப்போ இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் என்னன்னா, அரசியல் எலெக்ஷனுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் அவங்க கட்சிக்காரங்களை பேசுறது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்காக நம்ம ரொம்ப நாளாக போராடுறோம். இப்போ ஸ்டாலின் ஐயா தான் இது அடிக்கல் நாட்டியிருக்காரு. திரும்பி அவர் வந்தாதான் இது உரு பெறும், அதாவது முற்று பெறும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அதாவது இந்த திட்டம் வந்து நிறைவேறனா திரும்பி அவங்க ஆட்சி தான் வரணும். எப்படி? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500க்கு குறையாத திட்டங்கள் அத்தனையுமே இப்போதான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதாவது ஆரம்பிச்சிருக்காங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா திரும்பியும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணுமா, அவங்க திரும்பியும் வருவாங்களாம், திரும்பியும் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு திரும்பியும் அதுக்கு திரும்பி அடிக்கல் நாட்டுவாங்களாம். ஸோ இந்த திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி 75 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. மக்கள் ஏழையாக இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. இதையே பேசி 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 இந்த மக்களை இப்படியே வச்சு தான் அரசியல் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க திரும்பியும் தொடரணுமா, இல்லை இந்த ஆட்சிகள் அகற்றப்படணும், ஒரு புது ரத்தம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தினால் செலுத்தப்படணுமாங்கிறத மக்கள் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டாங்க. கண்டிப்பா அந்த ஆட்சி மாற்றம் வரும். அக்கா சொல்றாங்க நீங்க அந்த போராட்டத்துக்கு வரல, இந்த போராட்டத்துக்கு வரலன்னு. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு வரல அதுக்கு வரல எதெல்லாம் வரல அப்படின்றது சிம்பிள்ங்க. இவங்க இந்த போய் இந்த மாதிரி நின்று ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அந்த அரசியல் வந்து இல்லைங்க. அந்த அரசியல் வந்து வாழ்க்கைக்கு உதவாது. நான் வந்துட்டேன் இந்த கணக்கு காட்டுறதுக்கு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நீ கேட்கல, நீ பேசல, நான் சொல்றேன் எந்த கட்சி தலைவர் என்ன பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது? நீங்க நாங்க ஆட்சி மாற்றம் வந்து அதை நிறைவேற்றுவோங்க. இங்க உட்காந்து இங்க பேட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை நாங்க போயிட்டு நாங்க வந்துட்டோம் நாங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கெல்லாம் இங்க அரசியல் பண்ணல. வழக்கமா இதே அரசியலை பண்ணி தான் நாட்டை குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கீங்க. நாட்டை குட்டிச்சோற நீங்க அவங்க பேசும்போது மட்டும் பாருங்க, சும்மா போரு அவ்வளவுதான். போயிட்டாரு கமல் சொன்னாரு போயிட்டாரு. ஆனால் தளபதி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு இல்லையா? நீங்க உங்களுடைய எல்லா விதமான மிரட்டல்களுக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு இல்லையா? வெளிப்படையாவே மக்களுக்கு தெரியுங்க என்னென்னலாம் பண்றீங்கன்னு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான், மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயங்கள் தான். இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? திமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்தலைங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. ஏன் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் வரும்போது உள்ளாட்சி அமைப்புகளில் தாவேகாவுடைய கை ஓங்கி இருந்துச்சுன்னா அது வந்து தாவேகா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான இலகுவா இருக்குன்றதுக்காகவே உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இன்னைக்கு வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? யாரு? ஏன் அதிமுக ஏன் கேட்கல? யார்கிட்ட நடத்தலன்னு கேக்குறீங்க? ஐயா அண்ணன், எங்க அண்ணன் தான் கேட்கிறேன். அவரு தானே இப்போ ஆளுங்கட்சி சார்பாக இருக்காரு, அவர்கிட்ட தான் கேட்கிறேன். ஏன் அதை வந்து இதுவரைக்கும் இவங்க கேட்கல? அப்ப தெரியுதா இவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு கூட்டணி இருக்கு? அவங்க நடத்துறாங்க. 2018, 2019, 2020 3 முறை நடந்துச்சு.
ஐயா நான் கேக்குறது இப்போ ஐயா. இப்போ எங்க ஆட்சி இருக்கு? அவங்க ஆட்சி எங்க இருக்கு? ஐயா உள்ளாட்சி எலெக்ஷன் ஐயா. உள்ளாட்சி எலெக்ஷன் ஏடிஎம்கே எங்க இருக்கு? உள்ளாட்சி அமைப்பு எப்பயா கடைசியா திமுக காரங்க தான் பதில் சொல்லணும். அதுதான் நான் சங்க தமிழன் கேக்குறேன். பதில் சொல்லுவாரு. நான் அவரை கேக்குறேன், அவர் பண்ணலையே. அவர் அங்க நீங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க. கேக்குறேன். ரைட். அவர் பண்ணலையேன்றது ஏன் நீங்க கேட்கல, நான் உங்களை கேக்குறேன். ஆம். அண்ணா இப்ப கவுன்சிலர் இருக்காங்க. அண்ணா அண்ணா அதெல்லாம் அண்ணா அண்ணா நீங்க 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 இப்போ சங்க தமிழ நீங்க பாருங்க. ரோஷன் ஒரு நிமிஷம் இருங்க. ரோஷன் இப்ப ரெண்டு பேருமே உங்களை எச்சரிக்கிறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே எச்சரிக்கிறாரு. யாரு? சங்க தமிழ சிரிச்சுக்கிட்டே எச்சரிக்கிறார். கஸ்தூரிக்கு மூஞ்செல்லாம் பவரா இருக்கு. ஆனா கஸ்தூரிக்கு 100 வாட்ஸ் மேல போயிட்டு இப்ப நம்ம யாரு இவங்க சசிரேகா கவனமா பேசுங்க. நீங்க அண்ணா ஐயா ஐயா ஒண்ணு சீட்டு முக்கியம். இல்ல இல்ல ஐயா ரைட் ரோஷன் வாங்க உட்காருங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா. ஐயா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நன்றி நன்றி. எல்லாமே நல்லது, ஆனா மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. இந்த சமூக ஊடகங்கள்ல பரப்புற விஷயங்கள் எதுவுமே உண்மை இருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பொய்ன்னு தெரியும். வாழ்க வளமுடன். மாற்றம் மாற்றம் மாற்றம். தோழர்களே, ஒரு சுருக்கமான விவாதத்தினுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். நிறைய கருத்துக்களை பேசணும். இந்த அரங்கம் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான கூட்டங்களோடு அல்ல. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறார்கள். சேனல் 5 கிட்டத்தட்ட பல மில்லியன்களை கொண்டு சேர்க்க போகிற ஒரு களம். உண்மையிலே ஒரு ஜனநாயகம் வேண்டும். எல்லாருக்கும் இங்கே வலியுறுத்தப்பட்ட செய்திகளுடைய உள்ளார்ந்த விவகாரங்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதில் பல நடைமுறைகள் இருந்தாலும் எல்லாருமே மக்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசினார்கள். அதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. எல்லாருமே மக்கள் பிரச்சனையை பற்றியே பேசினார்கள். அதற்கான தீர்வு 2026 என்ன வரும்னு தெரியல. இந்த மேடையிலே கூட்டணி அமைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப விஷயம். இந்த மேடையில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கூட்டணி அமைய போகிறது என்கின்ற செய்திகளும் வருகிறது. ஆகவே என்ன நடக்க போதில்லை. ஒருவேளை சசிரேகா இங்கே பாருங்க, ஒருவேளை சங்கத்தமிழ் இங்கே பாருங்க, ஒருவேளை இந்த கூட்டணியும் அந்த கூட்டணியும் இணைஞ்சிட்டா உங்க பாடு ரொம்ப சிக்கலா? இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? எவ்வளவு தைரியம்? நீங்க சீரியஸா சொல்லணும். நான் சீரியஸா கேட்கிறேன். ஆதாரமா கருத்து வந்திருக்கா? நீங்க என்னமோ சிரிச்சுக்கிட்டு சொன்னீங்களா? எதுவும் கருத்து இருக்கா? இல்ல, அந்த கருத்து உண்மைதானா? ரைட். நம்ம ரொம்ப பொறுத்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறார். இன்னைக்கு சேனல் 5 நிகழ்ச்சியில் சேனல் 5 உலக தமிழர்களுக்கு சொன்னது 2026 தமிழ்நாடுடைய அரசியலில் வெற்றி பெற போவது யார் என்கின்ற தலைப்பை வைத்து ஒரு பெருங்கூட்டத்திற்கு முன்பு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உலகம் முழுவதும் எமது சிறப்பு காணொலியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி செய்ய போகிறோம். இதில் கருத்து மாற்றம் என்பது ஒரு அன்பு சகோதரர்கள் ஜனநாயகத்தினுடைய கருத்துக்களை தவிர இதில் பேசப்பட்டது எந்த கருத்தும் ஜனநாயகத்துக்கோ மக்கள் விரோதமானதோ அல்ல. அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆட்சிக்கும் மக்கள் தங்களது உரிமையை கேட்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கு மறு உருவமாக நீங்கள் இருந்தீர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதுதான் கேள்வி. அவர்கள் 2 பேரும் செய்யலப்பா, நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம ரோஷன் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்க மறந்த நீங்கள் எப்படி மக்களோடு மக்களாக கலக்காமல் ஒரு பில்டிங்லே உட்கார்ந்து கொண்டு வெற்றி பெற முடியும்? மக்களோடு மக்களை கலந்து போங்கள் அப்படிங்கிற கேள்வியும் முணுமுணுப்பும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. இதை நம்ம சொல்ல முடியாது. 15% பெறுவாங்களா, 20% பெறுவாங்களா? இட் ஹேஸ் a lot of the illusion has to be created. We can't find out exactly what will happen today and tomorrow, day after tomorrow. Have you got any appropriate evidence? அறிவார்கள். அருமை. இதில் ரொம்ப அழகாக ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுகிற மாதிரி என்றைக்கும் என்னுடைய கூட பிறந்த உறவாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய என் சகோதரி கஸ்தூரி அவர்கள், அது மாதிரி சசிரேகா அம்மா, அவங்க பேசும்போது ஆரம்பத்தில் வண்டி ரொம்ப மெதுவாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வங்க கடலை அணைகட்டி வச்ச மாதிரி சங்க தமிழே அப்படி ஒரு நேரம் அமர்ந்தார். சங்க தமிழே நீ எழுந்து வா அப்படி சொன்ன ஒரு 1967 தமிழே எழுந்து வா. ஆனால் அப்புறம் தமிழ் 2வது இதாக குதிச்சார். ஆனால் எல்லாத்துக்கும் அமைதியாக நாங்கள் தான் அடுத்த முறைப்பா, உங்கள்கிட்டலாம் பட்ட பாடு போதும். எத்தனை வருஷமா சொன்னார்? 70 வருஷமாப்பா, 70 வருஷம். அதுக்கிடையில் இங்கே ஒரு கூட்டணி செய்தி வேற வந்து கொண்டிருக்கிறது. ஒழுங்கா கவனமாக பேசுங்கப்பா. சரி சரி,
ஆனால் அதிகாரப்பூர்வம் தான் எங்களுக்கு நல்லதான் சங்கத்தமிழ் சொல்லுது. சங்கத்தமிழ் என்ன முழங்குதுன்னா நீங்கள் அமைச்சிட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்குது. 2 பேரும் பெண்மணிகள் என்ன சொன்னாங்க, சரி அமைக்கணும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துவிட்டோம். மிகச்சிறப்பாக இன்னும் அடுத்த களத்தில் நிறைய பேச போகிறோம். பேசுவதற்காக ஏராளமான தாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லாற்றை விட 1977, 1980, 84 இந்த ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் பெர்மிஷனோடு. எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு. 77 புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி. திருச்செந்தூர் தொகுதி தான் எனக்கு சொந்தமான தொகுதி. 1980 நேருவின் மகளைவா நிலையான ஆட்சித்தா என்று கூட்டணி அமைச்சாங்க. அப்போ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில எப்போதுமே 5% தான் இருக்கும். பசுவும் கன்றும் அப்படி ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டது. ஆனால் வரலாற்றில் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். சங்கத்தமிழன் உங்களுக்கும் சொல்கிறேன். படுத்துக்கொண்டே ஜெயித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது எல்லோருக்கும் தெரியும். நமது நொறுக்கி தின்றால் 100 வயது என்று சொல்வார்கள். அவர் கண்ணாடி போட்டு புரூக்லியிலிருந்து வீடியோக்களில் ஜெயித்தார். அது அவருடைய மாபெரும் சாதனை. ரொம்ப பயங்கரமான ஒரு சாதனை. அதே மாதிரி 87 அவர் இறந்து போகும் வரைக்கும் உண்மையிலேயே வெற்றி பெற முடியாத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சக்கரவர்த்தியாகத்தான் அவர் இருந்தார். இப்படி தமிழ்நாட்டு அரசியல் களம் பல புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறது. 2026 களத்தில் யார் வெல்ல போகிறார்கள்? இளைஞர்களின் பார்வை மாறுபட்டிருக்கிறது, யுவதிகளின் பார்வை மாறுபட்டிருக்கிறது, மக்களின் பார்வை மாறுபட்டிருக்கிறது. என்ன நடக்கும் பொறுத்திருப்போம். மீண்டும் உங்களை நாங்கள் சேனல் 5க்காக சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பெரும் குழுமமாக வந்த உங்கள் அனைவருக்கும் எமது நிலையத்தின் சார்பில் உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து உங்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.